100 நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங்கோட 95வது நாள். போன வாரம் ஃபுல்லாவே ஒரு அருமையான ட்ரைனிங் செஷன் போச்சு. அதனால இன்னைக்கு நம்மளுக்கு டிக்ளேர் ரெஸ்ட் டே. இன்னைக்கு காலைல வீட்டுல சோறு கட்டு. அதனால நானும் என்னோட படாபாயும் இட்லி கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போனோம். ஆனா அந்த அக்கா ஒரு 10 நிமிஷம் ஆகும் கண்ணு ஓரமா உட்காருக்கணும்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. ஒரு வழியா கூட்டத்துல வாங்கிட்டு வந்துட்டு பல்ல விளக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் திரும்பவும் சாமான் வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு 10 பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா அதுல 7 தான் வாங்கிட்டு வருவேன், கண்டிப்பா 3 மறந்துடுவேன். சால இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கூடாதான்னு அம்மா லிஸ்ட் சொல்ல பக்காவா நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். நோட் பேட்ல இருந்த மாதிரியே ஒன்னு ஆர்டரா உங்கள்கிட்ட சொல்லி பக்காவா எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்டேன். ஆனா வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் எங்க அம்மா வத்திப்பிட்டி எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன திரும்பவும் கடைக்கு ஓடு. நம்ம குட்டி கொஞ்சம் லிஸ்ட்ல ஒரு 4வது ஆளு. தலைவர் எப்பயுமே எந்த ஸ்போர்ட்ஸ்க்கும் வர மாட்டாரு. காலையிலே குடிக்க வேண்டிய ஒரு சொம்பு தண்ணிய மதியம் வரப்பதான் குடிச்சேன். அப்புறம் குளிச்சுட்டு மதியத்துக்கு சாப்பிட்டு திரும்பவும் கடைக்கு. ஆனா போறது இந்த வாட்டி மளிகை சாமான் வாங்குறதுக்கு இல்ல, சொக்கா வாங்குறதுக்கு. இன்னும் சில நாட்கள்ல ஃபாதர்ஜிக்கு பர்த்டே வரப்போகுது. போயிட்டு அவருக்கு ஒரு நல்ல சொக்காவை எடுத்துட்டு வருவோன்ட்டு கடை கிளம்பி போயிட்டேன். ஆனா அங்கிருந்த கலெக்ஷன்லாம் என்ன சாட்டிஸ்ஃபைடு ஏதோ ஒன்று எப்படி வருதோ வச்சுக்கோங்க, அது பண்ற மாதிரியே இல்லை. அப்புறம் கடைசியில தேடின ஒன்னே ஒன்று நல்லா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தான் நோட் பண்ணேன், நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம்ல 6000 ஃபாலோவர்ஸ் போட்டாச்சு. மோட்டிவேஷன்ல நம்ம பண்ண கிருஷ்ணனோட வீடியோ பார்த்துட்டு நைட் லேட்டா படிச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன். தொடர்பில் இருக்கும்.